அரசியல்ல இருக்கிறவங்க தான் படாத பாடு படுத்துறாங்க அப்படின்னா அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களும் படாத பாடு படுத்துறாங்களே அப்படின்றது தான் இப்போதைய ஒரு சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லுங்க. யாரை சொல்றேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைவர் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்கார்? ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே அவரோட மண்டபத்தில் மீட் பண்ணியிருந்தாப்புல 15ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ ஒரு பேச்சு பேசியிருக்காப்புல. அந்த பேச்சு பல பேர்த்துக்கிட்ட பல விதமா போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லணும். அந்த ஒரு பேச்சு பார்த்துட்டு இயக்குனர் சேரன் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சார் நீங்க இறங்க போறீங்களா? களவும் ஊழலும் லஞ்சமும் சுயநலமும் நேர்மையின்மையும் சூழ்ந்த இந்த ஒரு அரசியல் உங்களுக்கு ஒத்து வருமா? உங்களுக்கு தான் பொய்யே சொல்ல வராதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். சார் வணக்கம், உங்களை முதல்வர் ஆக்கியே தீருவார்கள், அரசியல் சூழல் அதை உருவாக்கும், மக்கள் கிட்ட கூட நேர்மை குறைஞ்சிருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, கர்நாடகாவை எதிர்க்கணும், இந்தி திணிப்பு ஆதரிக்க கூடாது, இலவசங்கள் கொடுத்தே ஆகணும், மதுக்கடைகள் மூடக்கூடாது, இன்னும் சவால்கள் நிறைய இருக்கு. நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா மக்களோட களம் இறங்குங்க, கலந்து பேசுங்க, ஏரியா வாரியா பிரச்சனைகளை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாஜகவோட பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட ரஜினிகாந்த் பேசின பேச்சு பத்தி கேட்கும்போது அவரு அரசியலுக்கு வந்தா சந்தோஷம் தாங்க, இன்னும் பாஜகவுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதிமுக உடஞ்சா என்ன உடையலன்னு என்ன, மற்ற கட்சிகளோட உட்கட்சி விவகாரங்களுக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கு கிளம்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கேரளால இருந்து வந்திருக்கிற ஒரு ஜோசிக்காரர்னு சொல்றாங்க. என்னன்னா, கேரளால ரஜினிக்காக அவரோட நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போயிருக்காருங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு, இனி எந்த நாள்ல அவர் அரசியல் கட்சி துவங்கினாலும் அவர் நினைச்சது கிட்டும், இன்னும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி தமிழகத்துல வலம் வரக்கூடிய யோகம் அவருக்கு இருக்கு, தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தேசிய கட்சியான பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம், ஒரு கட்டத்தில் பாஜகவும் தன்னோட முழு மரியாதையை கொடுத்து தமிழகத்தை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யும், அந்த சமயத்தில் புதிய கட்சியை பாஜகவோட இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ அதிலிருந்து இப்போதைக்கு ரஜினிக்கு ஆர்வமும் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு யோகம் தனக்கு இருக்கா அப்படின்னு தமிழகத்தில் பிரபலமாக இருக்கிற மற்ற ஜோதிடர்கள் கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மொத்தத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான நேரம் வந்தாச்சு. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். கொடநாட்டில் அந்த வாட்ச்மேன் செத்து போட்டார். அப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு யார் அது சஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போட்டார். அவரோட கனெக்ஷன் உள்ள இன்னொரு ஆள் இன்னொரு ரோடு ஆக்சிடென்ட். இப்படி எல்லாருமே இப்போ எனக்கே பயமாக இருக்குது. இது பினாமி அரசுன்னு சொல்லிட்டோமே, நம்மளும் போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவோமோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது.